ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன வந்து வேர்ல்டு லெஜண்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியாவில் உள்ள ஒரு சீனியர்ஸ், பாகிஸ்தானில் உள்ள சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகள் மீது வந்து ஒரு டோர்னமெண்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி அந்த மேட்ச் வந்து நடக்கிறதா இருந்திருக்கு. இந்தியா லெஜண்ட்ஸுக்கும் பாகிஸ்தான் லெஜண்ட்ஸுக்கும் வந்து நடக்கிறதா இருந்திருக்கு. பட் அதான் முழுக்க வந்து அந்த இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. காலையிலே ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங், தவான் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து எங்களுக்கு வர்றதுக்கு வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் காரணங்கள் இருக்குது அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஹர்பஜன் சிங்லாம் வந்து டேரெக்டாகவே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா வந்து அந்த பகல்காம் அட்டாக்கு, ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி எங்களை அட்டாக் பண்ணுறப்ப நாங்கள் எப்படி வந்து உங்கள் கூட விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க வந்து அந்த பகல்காம் அட்டாக்கை காரணமாக வச்சு இது வந்து நாங்கள் வந்து இதுலேருந்து நாங்கள் விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் பாகிஸ்தான் கூட விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய பொலிட்டிக்கல் காரணமும் இருக்கோ, அந்த பொலிட்டிக்கல் அழுத்தமும் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ எல்லாமே வந்து இன்றைக்கி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த பக்கத்து வந்து ஒரு பெரிய லெஜண்ட்ஸ் இருக்காங்க, அந்த பக்கத்துமே இருக்காங்க. ஸோ யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி இந்தியாவில் உள்ள எல்லாமே வந்து இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. ஏன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு பின்னாடி வந்து நிறைய அரசியல் காரணங்களால் லாஸ்ட் ஒரு 50 வருஷம் அப்படியே தான் இருந்திருக்கு. 1947 அப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தானையும் பிரித்ததுக்கப்புறம் நிறைய அரசியல் காரணங்களால் வந்து 2 பேரும் விளாண்டாலே வந்து இந்தியா வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி வந்து நமக்குமே வந்து அந்த மீடியா எல்லாம் உருவாக்கி விட்டாங்க. பட் ஆனால் களத்தில் வந்து 2 டீம் விளையாடும் போது வந்து ரொம்ப களத்தில் வந்து 2 டீம் விளையாடும் போது வந்து அழகாக ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. அது நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். இப்போ நடந்த வேர்ல்டு கப்பில் கூட வந்து பார்த்துருக்கோம். அவங்களுக்குள்ள எந்த இதுவுமே இருக்காது. பட் ஆனால் அதுக்கு பேக் சைடில் உள்ள மீடியா வந்து ஏகப்பட்ட ஒரு ப்ரெஷரும் ஏகப்பட்ட ஒரு அதில் நிறைய அமௌண்ட் புலங்கிறனால வந்து அந்த ஒரு ஹைப் வந்து ஏற்றி விட்டுறாங்க. இன்றைக்கி உள்ள மேட்சுக்குமே வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்தியா வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்தியாவில் உள்ள எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். பட் இது பகல்காம் அட்டாக்கை வந்து காரணமாக சொல்லிட்டு அது வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இப்போ இது கரெக்டு தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேச ஆரம்பிச்சு அது கொஞ்சம் நிறைய பேச முடியாது இருக்கும். ஏன்னா சேஃப்டின்றது முக்கியம். அது மாதிரி வந்து பகல்காம் அட்டாக் அப்படின்றது வந்து அவங்க தான் ஆரம்பித்தாங்க அப்படின்றது வந்து எல்லாமே வந்து அவங்களுமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுமே வந்து அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது பண்ணுறது, அதுக்கு பின்னாடி நிறையா நஷ்டம் லாபம் அது எல்லாத்தையுமே வந்து நிறைய வந்து மீடியாவில் நம்ம பார்த்துருப்போம். பட் இதுக்கெல்லாம் வந்து ஆரம்ப புள்ளியாக என்ன இருந்துச்சுன்னு சொல்லி இந்த எனது இந்தியா இஸ்லாமிகிஸ்தான் அந்த புத்தகத்தில் வந்து நம்ம போட்டிருப்பாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானையும் பிரித்தது தான் வந்து இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி அப்படின்னாங்க. நம்ம இந்த சாப்டரை வச்சு வந்து 2 வீடியோ வந்து ரொம்ப எலாபரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருப்போம். நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து பார்த்தா வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அதுவுமே ஒரு காரணம் அப்படின்றதுமே வந்து நமக்கு கொஞ்சம் புரிய வரும். மேபி இது கூட சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் படிக்கும் போது இதுதான் ஆரம்பமாக இருந்திருக்குமோ அப்படின்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுவாங்க. நான் அந்த லிங்க் கூட வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போய் வீடியோ பார்க்குறதை தாண்டி நீங்கள் இந்த புத்தகம் வாங்கி படிங்க. ஸோ இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினர் வந்து லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து உலகில் வேறு எந்த நாட்டிலும் இதுபோல அந்நியர் ஒருவர் ஒரு கமிஷன் தலைவராக இருந்து 5 வாரங்களுக்குள் ஒரு நாட்டை துண்டு போட்டது நடந்ததே இல்லை. பிரிவினையின் வடு இன்றும் இந்தியாவில் ஆழமாக உள்ளது. காணாமல் போன குடும்பங்களை தேடும் பணி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பிரிவினையின் கசப்பு தான் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்துக்கு அடிநாதமான காரணமாக அமைதுன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து அந்த பிரிவினை பண்ணதோட ஒரு வலு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பிரிவினை பண்ணுறப்போ வந்து ஏகப்பட்ட குடும்பங்கள் இந்த பக்கத்து இருந்து அந்த பக்கட்டும், அந்த பக்கத்து இருந்து இந்த பக்கட்டும் மாறினப்போ நிறைய பேர் காணா போனவங்க இன்னுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து அவங்கள பற்றியான தகவல் இல்லைன்றதுமே இதில் சொல்கிறாங்க. இன்னும் வந்து யாரோ ஏதோ ஒரு நாட்டுக்காரர், பிரிட்டிஷ் நாட்டுக்காரர், அந்த ரெட் கிளிஃப்னு சொல்லுவாங்க, ரெட் கிளிஃப் அப்படின்றவர் வந்து அங்கேருந்து இங்கே வந்து 5 வாரத்தில் வந்து அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த மவுண்ட் பேட்டனும் அப்புறம் ஒரு 4 பிரதிநிதிகளும் சேர்ந்துருப்பாங்க. முஸ்லீம் லீக்கில் 2 பேர் இருப்பாங்க, இந்த காங்கிரஸில் வந்து 2 பேர் இருப்பாங்க. இந்த 4 பேரையும் வச்சு மவுண்ட் பேட்டன் தலைமையில் அதுக்கப்புறம் இந்த ரெட் கிளிஃப்க்கு வந்து ஒரு இதுதான் வந்து அவருக்கு வேலை. நீங்கள் வந்து 5 வாரத்தில் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 5 வாரத்தில் வந்து ஒரு 2 நாட்டையுமே பிரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. பிரிட்டிஷ் நமக்கு வந்து சுதந்திரம்லாம் கொடுத்துட்டு பிரிச்சுட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் அதோட வலு வந்து இன்னுமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இங்கே பதிவு பண்ணுறாங்க. பிரிவினையின் கசப்பு தான் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்துக்கு அடிநாதமான காரணமாக அமைந்தது அப்படின்றதையும் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிய பிரிட்டிஷ் பிரிவினை என்ற பெயரில் என்றும் தீராத வடுவை இந்தியாவுக்கு ஏற்படுத்திவிட்டு சென்று இருக்கிறது. காஷ்மீர் பிரச்சனை தொடங்கி இந்திய எல்லை பாதுகாப்பு வரை இன்று உள்ள அத்தனை முக்கிய பிரச்சனைகளுக்கும் தொடக்க புள்ளி இதுவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரித்தது தான் வந்து இப்போ உள்ள எல்லா பிரச்சனைக்குமே வந்து தொடக்க புள்ளி அதுதான் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போ உள்ளது தப்பு தான். பட் ஆனால் இதை வந்து நம்ம இதுதான் நியாயப்படுத்தலாம் நம்ம வரல. பட் ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு தொடக்க புள்ளி இருக்கலாம். அது எல்லாமே வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டேட்டில் வந்து 5 வாரத்தில் வந்து பிரிச்சிருக்காங்க. இவங்க பிரிக்கும் போது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா முஸ்லீம் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து ஒரு நாடாகவும், இந்த பக்கத்து ஒரு நாடாகவும் இருக்காங்க. இந்த பக்கத்து இந்தியா அப்படின்றத இந்துக்கள் அப்படின்றத ஒரு நாடாகவும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. 5 வாரத்தில் இது நடந்திருக்கு. அந்த 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் அந்த இடத்துல அந்த 19ஆம் நூற்றாண்டு அதுக்கு முன்னாடி உள்ளது எல்லா வரைபடத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அப்போ உள்ள பிரிக்கப்படுறப்போ உள்ள இந்தியாவுக்கும் 1947 காலகட்டங்களில் பிரிக்கப்படுற இந்தியாவுக்கும் நிறைய மாற்றங்கள் வந்து இருந்துச்சாம். ஏன்னா
பழைய வரைபடமாக இருந்துச்சான். பட் இருந்தாலும் வந்து அதை வச்சு முடிஞ்ச அளவு 5 வாரத்துக்குள்ளே பண்ணாராம். இன்னொன்று வந்து இந்த ரெட் கிளிஃப் அப்படின்றவர் வந்து இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கிறதுக்காக அவருக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறப்ப ஜூனில் கூப்பிட்டு இருந்தாங்களாம். அவர் என்ன சொன்னார், நான் வந்து ஜூலையில் வரேன் அப்படின்னாரு. ஏன்னா அவர் வந்து சிம்லாவில் வந்து டூரில் வந்து இருந்திருக்காரு. நான் வந்து ஜூலையில் வரேன்ட்டு இருக்காரு. இல்லை நீங்கள் ஜூனில் தான் வரணும்னு. இல்லை இந்தியாவில் வந்து ஜூன் டயத்து வந்து ரொம்ப ரொம்ப வெயிலாக இருக்கும், நான் ஜூலை மாதம் அப்படி வரேன் அப்படின்னோடனே அது மட்டும் ஜூலையில் கூப்பிட்ருக்காங்க, ஆகஸ்ட்டில் வரேன்னு சொன்னாரா இல்லை ஜூனில் கூப்பிட்டாங்க இல்லை ஜூலையில் வரேன்னு சொன்னாரான்றது மட்டும் எனக்கு சரியாக தெரில. நான் அதை மட்டும் இன்னொரு வாட்டி கூட நான் பார்த்துட்றேன். ஸோ அப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. ரெட் கிளிஃபை சந்தித்த பத்திரிகையாளர் குல்தீப் நய்யர் அதை பற்றி தனது கட்டுரை ஒன்றில் மிக விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். கமிஷன் அறிவிக்கப்பட்ட போது சிம்லாவில் இருந்தார் ரெட் கிளிஃப். கடும் வெயில் வாட்டி வதைக்கும் ஜூன் மாதத்தில் களப்பணிகளை செய்வது மிக சிரமம், ஆகவே ஜூலை மாதத்தில் பணியை தொடங்கலாம் என்று அவர் கூறினார். ஆனால் மவுண்ட் பேட்டனோ ஒரு நாளை கூட வீணடிக்க கூடாது என்று சொல்லி அவரை உடனே களப்பணியில் இறக்கச் செய்தார். இது ரெட் கிளிஃபுக்கு கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது. மேலும் தனது குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களுக்கும் ரெட் கிளிஃபுக்கும் ஆரம்பத்திலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஸோ அது மாதிரி தான் ஜூனில் கூப்பிட்டுருக்காங்க, நான் ஜூலையில் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சிம்லாவில் வந்து டூரில் இருந்திருக்காரு அவர் ஃபேமிலியோட. இப்போயே வந்து அவனும் 4 வேஸ்ட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு 5 வாரம் தான் டைம் சொல்லியிருக்காங்க. அவர் அந்த டைத்து தான் வந்து ரொம்ப ரொம்ப அவசரமாக இது 5 வாரத்தில் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் பெருசாக பிரிச்சிருக்காரு. ஸோ நிலப்பரப்பு எங்கே, மலைகள் எங்கே, நீர் வளத்தை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்து அந்த டைத்தில் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து ஒரு முஸ்லீம் லீக் உறுப்பினருமே வந்து அந்த ஒரு எடுத்திருக்காரு. அதில் உறுப்பினராக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து டார்ஜிலிங்கை வந்து நீங்கள் வந்து பாகிஸ்தானோட இணைச்சிருங்க, நான் வந்து வருஷம் டார்ஜிலிங்க்கு வந்து டூர் போவேன். ஸோ அப்படின்ட்டு இருக்கப்போ நீங்கள் டார்ஜிலிங் வந்து இந்தியாவோட இணைஞ்சிட்டிங்கன்னா வந்து என்னால் இந்தியாவுக்குலாம் வர முடியாது, ஸோ பாகிஸ்தானோட இணைச்சிருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சண்டை வந்துச்சான். அதுவுமே வந்து ரெட் கிளிஃப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த உறுப்பினர்கள் 4 பேர். அதேமே இங்கே சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம் லீக் உறுப்பினர் எப்படியாவது டார்ஜிலிங்கை பாகிஸ்தானோடு இணைத்து விடுங்கள், ஆண்டுதோறும் அங்கே நான் குடும்பத்தோடு சுற்றுலா போய் கொண்டிருக்கிறேன், அதை இந்தியாவுக்கு தந்துவிட்டால் அங்கே சுற்றுலா போக சிரமமாகிவிடும் என்ற கோரிக்கையை ரெட் கிளிஃபிடம் வைத்தார். அதை கேட்டு எரிச்சல் அடைந்த ரெட் கிளிஃப் அந்த உறுப்பினரோடு சண்டை போட்டார். அவர் உடனே ரெட் கிளிஃப் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை கிளப்பினார்னு சொல்லிட்டு, ஏங்க இப்போ டார்ஜிலிங்லாம் அசால்ட்டாக நீங்கள் இப்படி கேட்குறீங்க, நம்ம பிரிக்கிறப்ப அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பிரிக்கக்கூடாதுங்க, உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறதுக்காகலாம் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னப்போ இவர் வந்து ரெட் கிளிஃப் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பிரிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 50,000 கருக்கலைப்பு வந்து நடந்திருக்கு அப்படின்றதையுமே வந்து பதிவு பண்ணுறாங்க. இங்கே ஒரே நாளில் 50,000 கருக்கலைப்புன்னு. ஏன்னா இந்த பிரிவினையினால் வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப இடம் மாறிக்கிட்டு இருந்தப்போ நிறைய பெண்கள் வந்து வன்புணர்ச்சி பண்ணப்பட்டிருக்காங்க, நிறைய குடும்பங்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, நிறைய அந்த வீடுகள் எல்லாமே சூறையாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணியிருப்பாங்க. பல வீடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கிருந்த சீக்கியர்களை துரத்தினர். இந்திய பிரிவினையின் போது கற்பழிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை 50,000க்கு மேல் இருக்கும் என்கிறது ஒரு புள்ளி விவரம். கற்பழிக்கப்பட்ட பெண்களில் பலர் அடுத்த 2 மாதங்களில் கர்ப்பிணிகளாக ஆனார்கள். அவர்களுக்கு ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக கருக்கலைப்பு செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு 50,000 பேத்துக்கு மேலே வந்து ஒரே மாதத்தில் வந்து கர்ப்பிணியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கருக்கலைப்பு செய்யப்பட்டிருக்குன்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. அவர்களுக்கு ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக கருக்கலைப்பு செய்யப்பட்டது. இந்திய அரசு தங்கள் பகுதியில் இருந்து 33,000 பெண்கள் கடத்தப்பட்டும் கற்பழிக்கப்பட்டும் கொடுமைக்கு ஆளானார்கள் என்றது. பாகிஸ்தானோ தங்கள் பகுதியில் இருந்து 51,000 பெண்கள் கடத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டு இருக்கின்றனர் என்றது. 2 புள்ளி விவரங்களும் காட்டும் போது உண்மை கலவரத்தை காரணமாக கொண்டு பெண்கள் அதிகம் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டனர் என்பதே கூடுதலாக நமக்கு தெரிகிறது. பெண்களின் மார்பில் சூட்டுக்கோளால் இந்து அல்லது முஸ்லீம் அடையாள குறி போடப்பட்டதும் நடந்ததுன்னு சொல்லிட்டு, நீ வந்து இந்து நீ வந்து முஸ்லீம்னு சொல்லிட்டு அந்த பெண்களோட மார்பில் வந்து அந்த சூடும் வச்சு அதை வச்சு வித்தியாசப்படுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இந்திய பாகிஸ்தான் பிரிவினையில் வந்து நிறையா பிரச்சனை நடந்திருக்கு. அதேமாதிரி வந்து எத்தனை பேர் வந்து இங்கேருந்து மாறினாங்க, அங்கேருந்து மாறினாங்க, கொல்லப்பட்டாங்க அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க. இந்திய வரலாற்றில் 2 நாட்கள் என்று அழைக்கப்படும் பிரிவினை காரணமாக இறந்து போனவர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்துக்கு மேல் இருக்கும் என்கிறார்கள்னு சொல்லிட்டு, அந்த பிரிவினையில் வந்து நீங்கள் இந்த பக்கத்து போங்க, நீங்கள் இந்த பக்கத்து வாங்கன்னு சொல்லி பிரித்தப்போ 2 லட்சம் பேர் இறந்துருக்காங்க அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. இறந்த உடல்களை அப்புறப்படுத்தக்கூட ஆட்கள் இல்லை. சாலை ஓரங்களில் சடலங்கள் எரியப்பட்டன. அவற்றை நாய்கள் கடித்து இழுத்து செல்லும் காட்சி சர்வ சாதாரணமாக காணப்பட்டது. 7,22,06,000 முஸ்லிம்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் 7,25,00,000 சீக்கியர் மற்றும் இந்துக்கள் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கும் இடம் மாறினர் என்று 1951ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பு கூறுகிறது. இதில் தலைநகரான டெல்லிக்கு மட்டும் அதிகபட்சமாக 10 லட்சம் அகதிகள் வந்து சேர்ந்தார்கள்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் இடம் மாறிக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு, கொலைகள் நடந்திருக்கு, வன்புணர்வு நடந்திருக்குன்றதை சொல்கிறாங்க.
அதே மாதிரி வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது பெரிய கலவரம் வந்திருக்கு. அதுலேயுமே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அகதி முகாம் போல வழி முழுவதும் மக்கள் தங்கியிருந்தனர், குடிநீரும் உணவும் கிடைக்காமல் தவித்தனர், காலரா நோய் பரவியது, வழிப்பறி வன்முறை என்று அடக்க முடியாத பெருங்கலவரம் வெடித்தது, 72 மணி நேரத்தில் 4000 பேர் கொல்லப்பட்டனர், 10,000 பேர் பலத்த காயமடைந்தனர்னு சொல்லிட்டு அந்த இடம் மாறதுல வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. கலவரம் ஏற்படக்கூடும் என்று நினைத்து லாகூரிலும் கல்கத்தாவிலும் 50,000 பேர் கொண்ட பாதுகாப்பு படை நிறுத்தப்பட்டது. ஆனால் அந்த படையால் சிறிய கிராமம் வரை பரவிய கிளர்ச்சியையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த முடியவே இல்லை. உலக வரலாற்றில் 12.5 மில்லியன் மக்கள் ஒரே நேரத்தில் இடப்பயிற்சி செய்ததே இல்லை எனும்படியாக சாறை சாறையாக ஊரை காலி செய்து மக்கள் கிளம்பினர். 10 லட்சம் பேருக்கும் மேலான மக்கள் அகதிகள் போல நடந்தும் பேருந்துகள் மற்றும் ரயில் ஆகியவற்றில் ஏறி பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கும் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் சென்று கொண்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் வந்து கிட்டத்தட்ட 12 மில்லியன் பேர் வந்து ஒரே நேரத்தில் வந்து மாறிக்கிட்டு இருந்திருக்காங்க. இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் சொல்லிட்டு அதுதான் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைக்கு காரணன்றாங்க. அதுமாதிரி வந்து நீர்ப்பாசனத்தை வந்து நீங்கள் 2 பேர் பேசி பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதையும் அப்போ உள்ள பிரதமர்லாம் வந்து சரி நாங்கள் 2 பேரே வந்து நீர்ப்பாசனத்தெலாம் பிரிச்சுக்கிறோம், தண்ணி பாகிஸ்தானுக்கு விடுறது இந்தியாவுக்கு விடுறது அப்படின்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து அதன் நீர் பங்கீட்டை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ரெட்க்ளிஃப் தன் பங்குக்கு ஒரு கிடுக்குப்பிடி போட்டு விட்டு சென்றான்னு சொல்லிட்டு அந்த 5 வாரத்தில் வந்து பிரிக்க கொடுத்துருக்காங்களா அந்த ரெட்க்ளிஃப் அவர் வந்து நீங்களே வந்து நீர்ப்பாசனம் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து காங்கிரஸ் தலைவர்கள் அங்கே உள்ள பிஎம் இருந்தவர் வந்து சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. அப்போ வந்து நேரு தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் வந்து சரி ஓகே நாங்களே பார்த்துக்குறோம் அந்த நீர் மேலாண்மை அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை வந்து நடந்திருக்கு. 1931 தயாரிக்கப்பட்ட நிலை வரைபடங்கள் மற்றும் 1941 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகியவை ரெட்க்ளிஃபிடம் தரப்பட்டன. பண்டைய இந்தியா தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு இந்தியா வரையிலான வரைபடங்கள் அவரது மேஜையில் குவிக்கப்பட்டன. ஆனால் அந்த புள்ளி விவரங்கள் முழுமையானவை இல்லை என்று அரசு அதிகாரிகளே கூறினர். மேலும் பதிவேடுகளில் உள்ள விவரங்களுக்கு வரைபடத்தில் காணப்படும் நிலத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தது. மிகவும் நெருக்கடியான நிலையில் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்ற குழப்பமான மனநிலையை தவிர்த்தார் ரெட்க்ளிஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பிரிக்கும் போதே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. ஆல்ரெடி அவருக்கு வந்து மன அழுத்தம் இருந்திருக்கு. டூர்லேருந்து அவர் கூப்பிட்டாங்க, ஜூலை வரேன்னு அவர் வந்து ஜூலையிலே கூப்பிட்டாங்க, 5 வாரம் மட்டும் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து இவங்க கொடுத்த அந்த 19ஆம் நூற்றாண்டு வரைபடம்லாம் வந்து 1931 தயாரிக்கப்பட்ட நில வரைபடங்கள், அப்புறம் 1941 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதெல்லாம் வச்சு கொடுக்கும்போது அதுக்கும் அந்த 1947 உள்ள இந்தியாவுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. அந்த இதுலேயுமே இந்த ஏகப்பட்ட குழப்பத்தை வந்து இருந்திருக்காரு. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதுவுமே வந்து எங்களுக்கு இந்த இதை வந்து இங்கே சேர்க்கணும், இந்த நாட்டை வந்து இந்த ஊரை வந்து இதில் சேருங்க, அந்த ஊரை வந்து இதில் சேருங்கன்னு சொல்லிட்டு அதுக்குமே மக்கள் நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க. இதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தன. சீக்கியர்களின் புனித ஸ்தலமான நான்கானா சாஹிப் கோவில் மேற்கு பஞ்சாபில் இருந்தது. அது முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் பகுதி என்றாலும் சீக்கிய புனித ஸ்தலம் உள்ளதால் அது இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்ததுன்னு சொல்லிட்டு இங்கே மக்கள் வந்து நிறைய கோரிக்கையுமே வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. 91.8% முஸ்லிம்கள் வசிக்கும் பலுஸ்டிஸ்தானையும் 72.7% முஸ்லிம்கள் வசிக்கும் சிந்து பகுதியையும் முழுமையாக பாகிஸ்தானோடு இணைப்பது என்றும் 54.4% முஸ்லிம்கள் வசிக்கும் வங்காளத்தை 2ஆக பிரித்து கிழக்கு வங்காளத்தை பாகிஸ்தானிலும் மேற்கு வங்காளத்தை இந்தியாவிலும் சேர்க்க வேண்டும் எனவும் 55.7% முஸ்லிம்கள் வாழ்ந்த மேற்கு பஞ்சாபை பாகிஸ்தானுக்கு தந்துவிட்டு கிழக்கு பஞ்சாபை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று கமிஷன் திட்டமிட்டதுன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள், நிறைய கலவரங்கள், நிறைய வேண்டுகோள்கள் வந்து இருந்திருக்கு. மதக்கலவரம் உருவாகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் பேர் வந்து இறந்துருக்காங்க. 7 கோடி பேருக்கு மேலே இங்கிட்டிருந்து அங்கேயும் அங்கிட்டிருந்து எங்கேயும் வந்து மாறி இருக்காங்க. அவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதான் சொல்கிறாங்க இப்போது நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே வந்து இந்த இந்திய பிரிவினை தான் வந்து முக்கியமாக காரணமாக இருந்திருக்குன்றாங்க. நான் அதை மட்டும் எண்டில் படித்து நான் இதை முடிச்சிடுறேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து இந்த கிரிக்கெட் மேட்சை வந்து கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க வந்து காரணம் வந்து இந்த பிரச்சனை தான் வந்து முதல் புள்ளி அப்படின்றாங்க. அதுக்குன்னு வந்து பிரிக்காமல் இருக்கலாமா அப்படின்னு நம்ம சொல்ல வரல. பட் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு வரலாறு பின்னாடி பார்க்குறப்ப இது வந்து ஒரு முதல் தொடக்கமாக வந்து இதுதான் வந்து இருந்திருக்கு. இந்திய பாகிஸ்தான் பிரிவினை தான் இருந்திருக்கு அப்படின்றதுமே சொல்கிறாங்க. உலகில் வேறு எந்த நாட்டிலும் இதுபோல் அந்நியர் ஒருவர் ஒரு கமிஷன் தலைவராக இருந்து 5 வாரங்களுக்குள் ஒரு நாட்டை துண்டு போட்டது நடந்ததே இல்லை. பிரிவினையின் வடு இன்றும் இந்தியாவில் ஆழமாக உள்ளது. காணாமல் போன குடும்பங்களை தேடும் பணி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பிரிவினையின் கசப்பு தான் இந்திய பாகிஸ்தான் யுத்தத்துக்கு அடிநாதமான காரணமாக அமைந்தது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிய பிரிட்டிஷ் பிரிவினை என்ற பெயரில் என்றும் தீராத வடுவை இந்தியாவுக்கு
அளவுக்கு ஏற்படுத்திவிட்டு சென்று இருக்கிறது. காஷ்மீர் பிரச்சனை தொடங்கி இந்திய எல்லை பாதுகாப்பு வரை இன்று உள்ள அத்தனை முக்கிய பிரச்சனைகளுக்கும் தொடக்கப்புள்ளி இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைன்னு சொல்லிட்டு இந்த பகுதியை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்ல வந்தது இந்த பகுதியில். ஸோ இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் கேன்சல் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த பகல்காம் அட்டாக்கு. அதுக்கெல்லாம் தொடக்கப்புள்ளி வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வரலாறு புத்தகம் வாங்கி நிறைய படிங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளை வந்து ஈஸியாக வந்து வேற ஆள் ஒருத்தவங்க வந்து டைவர்ட் பண்ணி விடாமல் நிறைய நம்மளே தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம எது நடக்குது அது சரியாக தப்பான்னு சொல்லி அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 20% 30% புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து புத்தகங்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். நன்றி.